இன்றைக்கி நம்ம கீவேர்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு கிரியேட்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட இந்த கீவேர்ட்ஸு. நம்ம சேனலில் நம்ம எப்படியெல்லாம் கீவேர்ட்ஸ் போட்டு வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்றபடி தான் யூடியூப் சர்ச்சுக்கு நம்ம சேனல் வரதுக்கு சான்ஸு இருக்குது. நம்ம சேனலில் எப்படியெல்லாம் நம்ம கீவேர்ட்ஸ் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்களும் பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ytstudio.comங்கிற இதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் YT ஸ்டுடியோக்குள்ளே போய் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு நம்முடைய சேனலோடைய டெஸ்க்டாப் மோட் ஓப்பன் ஆயிரும். ஃபுல்லாக நம்ம சேனலில் என்னென்ன விஷயம் இருக்குமோ அதை எல்லாமே நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேஜில் பார்த்தோம்னா ஏற்றோ அடியில் நம்மளுக்கு செட்டிங்ஸு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அந்த ஒரு ஆப்ஷனில் நான் ஆரோ கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தோம்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். அந்த பேஜ் நம்மளோட சேனலோடைய பேசிக்காக உள்ள செட்டிங்ஸ் பண்ணக்கூடியது தான். அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அதில் ஒரு விஷயந்தான் இந்த கீவேர்ட்ஸு. இந்த கீவேர்ட்ஸ் நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படியெல்லாம் சர்ச் பண்ணால் நம்ம சேனல் யூடியூபில் ஷோ ஆகும் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம இந்த கீவேர்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம செட் பண்ணி வைக்கணும். நம்ம எந்த விஷயத்தை பற்றி வீடியோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கீவேர்ட்ஸு எங்கேருந்து எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம யூடியூபில் கூட சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். யூடியூபில் நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்ம சேனலில் உள்ள விஷயத்தை பற்றி ஜனங்கள் எப்படியெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்சதுன்னா நம்ம அந்த மாதிரி உள்ள கீவேர்ட்ஸை எடுத்துகிட்டு நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சோம்னா நம்மளோட சேனல் யூடியூப் ரெக்கமெண்டேஷனு போகிறதுக்கும் அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்ம சேனல் ஷோ ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் தான் இது. நான் என்னோடய சேனலில் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வரதுக்கும் எனக்கு சான்ஸான ஒரு செட்டிங்ஸும் கூட இது தான். நான் இதை பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய சேனல் க்ரோ ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்கள் சேனலும் நிறைய பேர்கிட்ட போகிறதுக்கு இந்த ஒரு செட்டிங்ஸ் காரணமாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யூடியூபில் எப்போவுமே நிறைய கேப் வராமல் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோவாவது அப்லோட் பண்ண பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் நமக்கு நம்ம சேனல் க்ரோ ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வீடியோ போடுறதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே லாங் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பாருங்கள். லாங் வீடியோவில் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். எல்லா நாளைக்கும் லாங் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிற இதில் நீங்கள் ஷார்ட் வீடியோஸும் போட்டுக்கலாம். ஆனால் வாரத்தில் ஒரு 2 வீடியோவாவது லாங் வீடியோ அப்லோட் பண்ண பாருங்கள். இது உங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமேல வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.